ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்த உங்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலும் பிளெஸிங் பைபிள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா? சத்தமாக சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, ஆண்டுடைய சமூகத்தில் தான் சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்லா உற்சாகமாக கையில் தட்டுங்க பார்ப்போம். உற்சாகமாக கையில் தட்டுங்க, நல்லா உற்சாகமாக தட்டுங்க. உங்கள் சிரித்த முகத்தை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். மெனக்கெட்டு செங்கோட்டையிலேருந்து உங்கள் சிரித்த முகத்தை தான் என்ன செய்கிறேன், பார்த்துட்டு போகிறது தான் என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்கிறேன். உங்களுடைய அல்லேலூயா சத்தம், உங்களுடைய ஸ்தோத்திர சத்தம், இதை கேட்க தான் வந்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. இந்த சபையில் நீங்கள் மெம்பராக இருக்கிறதுக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நல்லா கையில் தட்டுங்க பார்ப்போம். உற்சாகமாக கையில் தட்டுங்க, நல்லா உற்சாகமாக கையில் தட்டுங்க. என்ன இப்படி கைத்தட்ட சொல்கிறாங்களேன்னு நினச்சி நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. பைபிள் அழகாக போட்டிருக்கு. ஓசை உள்ள, சத்தமாக சொல்லுங்கள், ஓசை உள்ள கைத்தாலும் பேரோசை உள்ள கைத்தாலும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொஞ்ச நேரம் அப்படி கண்களை மூடி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்படியே உற்சாகமாக கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே அப்படி கை தட்டுங்க. கை தட்டிக்கிட்டே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம்பா, நல்லா உற்சாகமாக தட்டுங்க. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேசிக்க அருமையான பிதாவே, முக்கோடான குடி ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேச ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். ஏசப்பா, உம்முடைய வார்த்தைக்கு தடையாக இருக்கிற கர்த்தாவே, எங்களுடைய எல்லா குறை குற்றங்களையும் தயவாய் மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களோடு பேச ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார்கள் ஏசப்பா. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாதாவின் வல்லமைகள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே சோதரம், இங்கே இருக்கிற ஊழியத்துக்கு விரோதமாய், இங்கே இருக்கிற விசுவாசிகள் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாவதாக. ஏசப்பா, வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஒருவரும் வெறுமையாக திரும்பி செல்லப்போகக்கூடாதாவே, எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிற அமைப்பிதாவே, ஆமே. நல்லா உற்சாகமாக கையில் தட்டுங்க, நல்லா உற்சாகமாக இருங்க. வாசிக்கலாம். லூக்கா 11:9. லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதும். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த செய்தியோட தலைப்பை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. ஊழியங்களும் ஆசீர்வாதங்களும். சொல்லுங்கள் பாப்போம், சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சிரிங்க, கொஞ்சம் சிரித்து சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய சிரிச்ச முகம் பார்க்க தான் வந்திருக்கிறேன். அதனால் தயவுசெய்து என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம் அது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவாதி தேவன் என்ன செஞ்சுருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார். பாருங்களேன், எத்தனையோ பேர் தேவாலயம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு தேவாலயத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். நல்லா கைகளை தட்டுங்க பார்ப்போம். உச்சாமா உங்கள் கை தட்டி எனக்கு காணலை, நல்லா சத்தமாக தட்டுங்க. அதாவது எவ்வளோ அருமையான தேவாலயத்தை தந்திருக்கிறார். நம்ம சந்தோஷமான சின்ன கலிக்கு வரணும். சரி, ஓகே. இந்த செய்தியோட தலைப்பை சொல்லிட்டேன், ஊழியங்களும் ஆசீர்வாதங்களும். இந்த செய்தியோட சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏசப்பாட்ட நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஏசப்பா நம்மளை கண்டிப்பாக என்ன செய்ய ஆசீர்வதிப்பார். ஏசப்பாட்ட தான் கேட்கணும். ஏசப்பா என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்மளுக்கு இது. அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்கணும்னா, ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். ஏசப்பாட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் 13 ஆசீர்வாத நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம மறுபடியும் சொல்கிறேன், ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் 13 ஆசீர்வாத நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஊழியம் நம்ம செய்யலைன்னா ஒரு 5 காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். ஊழியம் நம்ம செய்கிறவர்களாக இருந்தால் எத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லுங்கள் பாப்போம்.
சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். 13 ஆசீர்வாதம். நம்ம ஊழியம் செய்யலைன்னா சரி, ஓகே, சரி. இதான் இந்த செய்தியோட சுருக்கம். நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும், அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கொள்ளணும். ஏசப்பாட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் 13 ஆசீர்வாதம் நிச்சயம் நம்மளுக்கு வரும். நம்ம ஊழியம் செய்யலைன்னா 5 காரியம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த 13 ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் அவருடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை தான் இது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா? நம்ம ஆண்டவர்கிட்ட கரெக்டாக கேட்குறோமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைன்னு வச்சுப்போமே, சமாதானமாக வாழ்கிறது தான் நல்லது. அப்போ நம்ம உடனே உங்களுக்கு அப்படி வேண்டாம், உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க வச்சுப்போமே. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், ஏசப்பா எனக்கு என்ன செய்கிறான், இவன் ரொம்ப எதிரியாக இருக்கிறான், என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் என்ன செய்கிறான், பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால் இவன் தலையை என் கையில் என்ன செய்யும், ஒப்பு கொடுங்க. நான் என்ன செய்யணும், முடியை பிடிச்சி 3 ஆட்டு என்ன செய்யணும், ஆட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் உடனே தருவாரா? சத்தமாக சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம், அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்க. இப்போ பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட நம்ம கரெக்டாக கேட்டு என்ன செய்யணும், நம்ம பழகணும். ஒரு தகப்பன் இருந்தாராம். அந்த தகப்பனுடைய பையன் தகப்பனை பார்த்து சொன்னாங்களாம், ஏப்பா நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், கல்யாணத்துக்குரிய வயசு என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு, அதனால் எனக்கு ஒரு நல்ல பொண்ணு என்ன செய்யுங்க நீங்கள் பாருங்கள், இப்போ என் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்பாட்ட சொன்னானா. சொல்லிவிட்டு கடைசியில் அப்பாட்ட சொன்னானா, எனக்கு கிளி மாதிரி ஒரு பொண்ணு என்ன செய்யுங்க பார்க்கணும். எப்படி பொண்ணு பார்க்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். கிளி மாதிரி என்ன செய்யணும், ஒரு பொண்ணு என்ன செய்யணும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அப்பா என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. நேராக என்ன செஞ்சாராம், ஊழியர்கிட்ட வந்தாங்களாம். அங்கே இருக்கிற பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களா, என் பையன் நிறைய சம்பாதிக்கிறான், அவனுக்கு எந்த குறையும் இல்லை, அவன் கொடுக்குற காசை வச்சு தான் நான் காணிக்க என்ன செய்கிறேன் கொடுக்குறேன், அவனுக்கு இப்போ பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஐயாச்சி கேட்டாங்களா, எப்படி பொண்ணு பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவன் கிளி மாதிரி என்ன செய்கிறான், ஒரு பொண்ணு கேட்குறான் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஐயா அப்போ இந்த நாட்களில் பாஸ்டர் என்ன சொல்ல முடியும், உடனே அவங்க தெய்வ சித்தமான ஒரு மருமகள் என்ன செய்யும், அந்த குடும்பத்துக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பி வச்சாங்களாம். அப்புறம் சில நாட்கள் முடிஞ்சிச்சான். அந்த அப்பாவும் பையனும் என்ன செய்கிறாங்களாம், ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறாங்களாம், ஓடியாராங்களாம். ஓடியாந்து அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமேன், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, எங்களுக்கு கிளி மாதிரி என்ன செஞ்சு ஒரு பொண்ணு கிடச்சிச்சு. எப்படி பொண்ணு கிடச்சிச்சு சொல்லுங்கள் வாயை திறந்து. உங்கள் முகத்திலே அழகே உங்கள் பல்லு தான். எத்தனை பேருக்கு தெரியும், பல்லுக்கு தான் எந்த மேக்கப்பும் கிடையாது, அப்படி தானே? பல்லுக்கு எதுவும் மேக்கப் இருக்கா? ஆனால் நல்லா சிரிச்சமாகவும் பல்லை காட்டுங்க, கொஞ்சம் நல்லா சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அப்புறம் ஆண்டு பாருங்களேன், ஆண்டவருக்குள்ளே எனக்கு இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது, அப்படி எனக்கும் என்ன செய்யணும், ஒரு உங்களை பார்க்கும்போது ஒரு நல்லா என்ன செய்யணும், சந்தோஷம் வரணும். அப்படி வார்த்தைகள் என்ன செய்யணும், அப்படியே என்ன செய்யணும், வந்துட்டுருக்கணும். சரி, ஓகே. அப்போ பாஸ்டரும் ஜோமணி என்ன செஞ்சார், அனுப்பியாச்சு. கிளி மாதிரி ஒன்று ஒரு பொண்ணு கிடச்சிட்டு, இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு சொல்லி நல்லா எல்லாம் பத்திரிக்கைலாம் அடித்தாச்சு. குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் முடிஞ்சிச்சு. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் என்ன செஞ்ச திருமணம் முடிஞ்சு எல்லாம் சந்தோஷமாக செஞ்சு அனுப்பியாச்சு. சில நாட்கள் கழிச்சு இதே அப்பாவும் பையனும் என்ன செய்கிறான், ஓடியாரானா. ஓடி அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லனா, ஐயா எங்களால் தாங்க முடியலன்னு என்ன செய்கிறான், ஓடியாராங்களாம். ஓடி எங்கள் வீட்டில் மருமக எங்களை படுத்துகிற பாடு எங்களால் தாங்க முடியல, அவளுக்கு மேக்கப்புக்கு கொடுத்து எங்களால் என்ன செய்ய முடியல, எங்கள் சம்பாத்தியம்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன செய்கிறாங்களா, வருத்தப்பட்டாங்களாம். அது வரைக்கும் அமைதியாக இருந்த பாஸ்டர் அப்போ தான் வாய் திறந்தாங்களாம். நீங்கள் பொண்ணு எப்படி கேட்டீங்க, சத்தமாக சொல்லுங்கள், பொண்ணு எப்படி கேட்டீங்க, கிளி மாதிரி என்ன செய்யுங்க பொண்ணு கேட்டீங்க, கிளி வீட்டில் கொத்தாமல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாராம். பாருங்களேன், நம்ம கேட்க தெரியல ஆண்டவர்கிட்ட. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, நிறைய விஷயத்தில் ஆண்டவருக்கு விருப்பமானதை நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், அது வேணும் இது வேணும்னு செய்யாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் மட்டும் நல்லா பண்ணுங்க. நான் ஆண்டோடைய கிருபையால்
17 வயசில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தார். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் நான் சொல்கிறேன், அப்போ எனக்கு சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட கிடையாது. நல்லா கவனமாக கேட்டுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்கு சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட என்ன செய்யாது, எனக்கு கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் நான் எவ்வளோ நாள் வாழ்கிறேனோ அவ்வளோ நாளும் உம்முடைய சித்தமான பாதையில் நடத்துங்க. நம்ம எவ்வளோ நாள் வாழ்ந்துட முடியும்? 100 வருஷம் வாழ முடியுமா? சொல்லுங்களேன். 100 வருஷம் வாழ்வேன்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறவங்க நல்ல ஒரு அழியிலே சொல்லிங்க பார்ப்போம். யாருக்குமே என்ன செய்யலை அந்த நம்பிக்கையில். தேவ சித்தமான நாட்கள் வரைக்கும் இந்த பூலோகத்தில் நான் வாழ்வேன்னு சொல்கிறவங்க நல்லா அழியிலே சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். சாப்பிடலையா காலைல? சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலியான்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அந்த அல்லேலியோலே ஒரு ஜீவன் இருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு ஊழியக்கார் அல்லேலியோ போட்டு எவ்வளோ வியாதியிலேருந்து சுகம் கிடச்சிச்சு அவருக்கு. அது மட்டும் இல்லாதபடி ஒரு சபைக்கு ஒரு பெரிய பாஸ்டராக மாற்றப்பட்டார். ரொம்ப கூட அவர் படிக்கலை. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அல்லேலியா தான், அல்லேலியா ஸ்தோத்திரம் தான். நல்லா நினச்சிங்க, பரலோகத்தில் அல்லேலியா சத்தம் கேட்குன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கா இல்லையா? நல்லா உற்சாகமாக நினச்சிங்க, நல்லா அல்லேலியா சொல்லுங்கள். கர்த்தர் என்ன செய்கிறவங்களே ஆசீர்வதிப்பார். ஓகே. அப்போ நான் 100 வருஷத்துக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது. 100 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் சொல்லுங்கள்? 365 நாள். 365 நாளில் 100 வருஷம்னா எத்தனை நாள் வருது? வெறும் நம்ம 36,500 நாள் தான் நினச்சவரும் அந்த பூலோகத்தில் வாழ போகிறோம். அதுக்கு மிஞ்சி நம்மளால் நினச்ச முடியும் வாழவே முடியாது. அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷமாக இருப்போம். தேவன்கிட்ட என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு என்ன நோக்கத்தோடு இந்த பூலோகத்தை நம்மளை ஆண்டவர் அனுப்புனாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? நம்ம பாடுபடுவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு, வாசித்து பாருங்கள். லூக்கா 11:11. மகன் அப்பம் கேட்டான், அவனுக்கு கல்லை கொடுப்பானோ. இப்போ பாருங்கள், அப்பன்றது தேவ சுத்தம். நான் போன தடவை வரும்போது அந்த செய்தி என்ன செஞ்சேன் உங்களுக்கு கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதோன்னு தெரியல. தேவன்கிட்ட என்ன செய்யணும்? அப்போ நம்ம கேட்கணும். அப்போன்னா தேவ சுத்தம். நம்ம பூலோகத்தில் இருக்கிற நாட்களில் நம்ம தேவ சுத்தம் நம்ம செய்யலைன்னா பிசாசின் சித்தம் செய்ய வேண்டியவர்களாக மாறிடும். அதனால் பூலோகத்தில் இருக்கிற நாட்களில் தேவ சுத்தம் நம்ம செய்யணும். நான் போன தடவை அந்த அப்பத்தை குறித்து என்ன செஞ்சேன்? செய்தி கொடுத்தேன். நீங்கள் நம்ம தேவ சுத்தம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அதுக்கப்புறம் மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ. இப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட அப்பம் கேட்கணும், தேவ சுத்தம் செய்ய கேட்கணும். ரெண்டாவது மீன் என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். மீன்ன்றதுக்கு அர்த்தம்னா ஆண்டவர் ஏசப்பா எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். மீன்ன்றதுக்கு அர்த்தம் ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுக்கு ஆதாரமான வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க்கு 1:16. மார்க்கு 1:16 வாசிங்க. மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டு இருந்தபோது அவரை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்றார். சரி, இந்த வசனத்தை நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். அதை மார்க்கு 1:16-17 போட்டிருக்கு. மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த உங்களை மனுஷர் பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். இப்போ மீன் இருக்கிறதுக்கு அர்த்தம் ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ஊழிய அழைப்பு இல்லைன்னா நம்ம பெற்ற ரட்சிப்பையே நம்ம என்ன செஞ்சுருவோம்? இழந்துருவோம். எனக்கு சொந்த ஊர் நேசரத்து பக்கம் மெஞ்ஞானபுரம். அந்த மெஞ்ஞானபுரத்து சபையில் கோயில் குட்டியாக ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். கோயில் குட்டியாக என்ன செஞ்சார்? ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப பொறுமையாக இருப்பார். ரொம்ப அவருக்கு மூத்தது ஒரு பையன், அதுக்கப்புறம் 3 பொம்பளை பிள்ளை. அதில் 3 பொம்பளை பிள்ளைகள். அப்போ என்னுடைய கிளாட் பைபிள் மெஞ்ஞானபுரத்தில் இருந்துச்சு.
அப்போ அந்த அவருடைய அந்த பொம்பளை பிள்ளையில் மூத்த பொண்ணு வந்து பேர் சித்ரா. அவள் வந்து என்ன செஞ்சா, எங்களுடைய பைபிள் கடையில் வந்து என்ன செய்வா, வேலை பார்த்துட்டு இருந்தா. அங்கே காலையில் ப்ரேயர் உண்டு, எப்போதுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம், பைபிள் வேலையை ஆரம்பிப்போம். அப்போ அந்த இடத்துல தான் அவள் அபிஷேகம் பெற்றா, தீர்க்கதரிசனம். அது அவளுக்கு அபிஷேகம் கிடைக்கும் போது பாருங்கள், அந்த சிஎஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்க அபிஷேகம் பெறும்போது தான் என்ன செஞ்சு அவளுக்கு தீர்க்கதரிசனம் வரத்தோடு என்ன செஞ்சு அவளுக்கு கிடச்சிச்சு. கிடைச்ச உடனே அவங்க அம்மாவுக்கு அவள் சொன்ன முதல் தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா? ஆனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலை, ஏன்னா ரொம்ப வருமானம் ரொம்ப கஷ்டம். கோயில் குட்டியாக வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 4 பிள்ளைகள் என்ன செய்யணும், அவங்க வளர்க்கணும். மூத்தது பையன், அவனுக்கும் ஒழுங்கான வேலை என்ன செய்யாது, கிடையாது. அப்போ அந்த சித்ரான்ற பொண்ணு அவங்க அம்மாவுக்கு சொன்ன முதல் தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத, ஆமேன்னு சொல்லுங்களேன், நான் என்ன செய்வேன், பொறுப்பு எடுத்துக்கொள்வேன். ஆனால் அவங்க வந்து அந்த கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் ரொம்ப பொறுமையாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. உண்மை உத்தமாக இருந்தார் அவர். நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு ஸ்பீக்கர் செட்டு தான் அடிச்சுட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு பார்க்கும்போது ஒரு எஸ்ஏ வேலைன்னு செஞ்சு வந்துச்சு அவனோட பையனுக்கு. ஒரு 50,000 ரூபா கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டில் பணம் என்ன செய்யாது, கிடையாது. 50,000 கொடுத்தா அந்த எஸ்ஏ வேலை கிடைக்குன்ற மாதிரி என்ன செஞ்சாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க. 50,000 கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பணம் என்ன செய்யாது, அவங்களுக்கு கிடையாது. கடைசியில் அந்த பையன் நல்லா ஜோம் பண்ணா, பாவம் இந்த பிள்ளையும் நல்லா அபிஷேகம் பெற்ற பிள்ளை, அந்த அவளும் நல்லா என்ன செஞ்சா, ஜோம் பண்ணா. அந்த தீர்க்கதரிசன வசனம் என்ன செஞ்சு, நிறைவேறிச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பணம் கொடுத்த ஒருத்தருக்குன்னு சில ரூபா கிடைக்கல, வேலை கிடைக்கல. பணம் கொடுக்காம ஜோம் பண்ண இந்த பையனுக்கு மட்டும் எஸ்ஏ வேலை என்ன செஞ்சு கிடைச்சிச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா உச்சாமல் கையில் தட்டுங்க, உச்சாமல் தட்டுங்க. நான் சில சின்ன சபைக்கு போவேன், அங்கே அந்த கைத்தட்டு சத்தம்லாம் பயங்கரமாக இருக்கும். அது கைத்தட்டுங்கன்னு சொன்னால் நான் தான் நிப்பாட்டணும், அவ்வளோ உற்சாகமான செய்வாங்க இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் பாருங்களேன், அந்த பையனுக்கு வேலை கிடச்சிச்சு. இப்போ அவன் பாளையங்கோட்டில் என்ன செய்கிறான், வேலை பார்த்துட்ருக்குறான். திடீர்னு அவன் எதிர்பாராமல் போன வாரம் இங்கே குற்றாலத்துக்கு வந்திருந்தான். போன மாதத்தில் அவனுக்கு இருக்கிற மரியாதையும் அவ்வளோ பயங்கரமான ஒரு மரியாதை இருக்குது. இப்போ இன்ஸ்பெக்டராக மாறி இப்போ டிஎஸ்பி செலெக்ஷனுக்காக என்ன செய்கிறான், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போகிறான், டிஎஸ்பியாக மாற போகிறான். அவன் தங்கச்சி மாறவை பற்றிலாம் கேட்குறான். எல்லா பிள்ளைகளும் நல்லா என்ன செய்கிறான், திருமணம் முடிஞ்சு நல்ல லைஃப்பில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், ரொம்ப இது ஒரு பெரிய உண்மையான சம்பவம். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு கோயில் குட்டியாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து ஒரு பாய் மடிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனப்பூர்வமாக ஆண்டவருக்காக செஞ்சு பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், அந்த பொண்ணு சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் அப்படியே பழிச்சிச்சு. அவன் அந்த பிள்ளைகள் 3 நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த தம்பிக்கும் நல்ல ஒரு வேலை கிடச்சி இன்றைக்கி டிஎஸ்பி ப்ரொமோஷனுக்கு என்ன செய்கிறான், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். நீங்கள் போனீங்கன்னா இப்போ அவனோட பாளையங்கோட்டில் தானே செய்கிறான், வேலை பார்த்துட்ருக்குறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கு காரணம் என்னென்னா, ஏசப்பா ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது இயேசுவின் ஜெபத்தை என்ன செய்கிறோம், நம்ம நிறைவேற்றுறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்புறம் இயேசுவின் ஜெபம் என்ன, இயேசு பூலோகத்தில் இருக்கும்போது ஜெபிச்ச ஜெபத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 9:37-38 வாசிங்க. அறுப்பு மிகுது, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த பூலோகத்தில் இருக்கிற நாட்களில் ஏசப்பா வாயை தெரிஞ்சு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்புக்கு என்ன செய்யணும், வரணும், அறுப்புக்கு என்ன செய்யணும், வேலையாட்கள் அனுப்பும்படி பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர் சொல்கிறார். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணுன்றது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், இப்போ இப்படி நம்ம ஊழியம் செய்ய ஆண்டவர்கிட்ட அழைப்பு கேட்டோம்னா ஆண்டவருடைய ஜெபத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நிறைவேற்றுக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தை நம்ம நிறைவேற்றணும்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது வந்து இயேசுவின் பாரத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது வந்து இயேசுவின் பாரத்தை என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவோட பாரம் என்னென்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அவரோட என்னென்னா, ஒருவரும் என்ன செய்கிறார், கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும், பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், வரணும். இப்போ அவருடைய பாரம், அதுக்கு நம்ம ஆண்டவரே ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாருன்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டோடைய பாரத்தை என்ன செய்யணும், நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். மூணாவது வந்து இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த நம்பிக்கையை என்ன செய்கிறோம், நிறைவேற்றுறோம்.
இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்த நம்பிக்கை என்ன செய்கிறோம், நிறைவேற்றுறோம். அது இயேசு கிறிஸ்து நம்ம மேலே என்ன நம்பிக்கை வைத்தார், அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஐஸ்வர்யமான லாசருடைய சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். 2 பேரும் ஒரே நாள் என்ன செய்கிறாங்க, மரிக்கிறாங்க. லாசர் வந்து என்ன செய்கிறான், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறான். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு என்ன செய்கிறான், போகிறான். அப்போ இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தோன்னே ஐஸ்வர்யவான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆபிரகாம்கிட்ட கேட்பான். எப்படி கேட்பான்னா, எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்க, 5 சகோதரர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அவங்க ரட்சிக்கப்படணும்னா இங்கேருந்து லாசர் என்ன செய்யுங்க, பூலோகத்துக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, அங்கே வந்து மோசையும் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்க, பூலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவங்க சுவிசேஷம் சொல்லி அவங்க என்ன செய்வான், அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வழி உண்டு அப்படின்ற மாதிரி என்ன செய்வான் சொல்லுவாங்க. சொன்னவனே இவன் என்ன சொல்லுவானா, இல்லை அவங்க தான் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. மரித்தவர் ஒரு ஆள் உயிர் தெழுந்து போய் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஐஸ்வரன் சொன்ன உடனே ஆண்டவர் உடனே சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார்னா, அங்கே இருக்கிற மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் அவங்க வந்து செவி கொடுக்கலன்னா மறித்து ஒருத்தன் போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி பாருங்களேன், அந்த மோசையும் தீர்க்கதரிசியும் யார், நம்ம தான். சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள். நம்ம ஆண்டவர் யாரை நம்புகிறாரு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட ரட்சிப்புக்கு யாரை நம்பி இருக்கிறாரு, உங்களை தான் நம்பி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், உங்களுடைய பக்கத்து வீடு, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருடைய ரட்சிப்பும் உங்கள் கையில் தான் என்ன செய்யுது இருக்குது. நீங்கள் வந்து ஆண்டவருக்காக உண்மையாக நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு பெரிய அறுவடை என்ன செய்யலாம், நம்ம நாட்டில் சந்திக்கலாம். நான் ஏதோ நினைக்கிறேன், காந்தியடிகள் சொன்ன ஒரு வார்த்தை நினைக்கிறேன், கிறிஸ்தவர்கள் பைபிள் படி நடந்துட்டாங்கன்னா இந்த இந்தியாவில் வேறு எதுவுமே இருக்காது, இந்தியா முழுதும் கிறிஸ்தவர்களாக மாறிடுவாங்கன்ட்டு காந்தியடிகள் சொன்ன ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் பைபிள் படி அவங்க நடந்துட்டாங்கன்னா, அல்லது பைபிள் படி அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த இந்தியாவில் எல்லாரும் கிறிஸ்தவராக நினச்சிவாங்க, மாற்றப்படுவார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வாஞ்சை நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்கள், இயேசுவின் நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்றணும். உங்களையும் என்னையும் நம்பி தான் இந்த பூலோகத்தில் என்ன செஞ்சுருக்கிறார், நம்மளை அனுப்பியிருக்கிறார். எவ்வளோ பாருங்கள், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அன்னைக்கே நினைவு பட்டணத்தில் 120,000 பேர் இருந்ததாக போட்டிருக்கு. அதுக்கு மேலே இருந்தாங்க ஜனங்கள். இன்றைக்கி பாருங்கள், 140 கோடி மக்கள், அப்படி தானே இந்தியா 140 கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இடது கைக்கும் வலது கைக்கும் செய்யல வித்தியாசம் அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு தெரியல. யார் ஜீவனுள்ள தேவன்றதை அறியக்கூடிய அறிவு கூட என்ன செய்யலை அவங்க இல்லை. அவங்க நடந்துக்கிற ஒவ்வொரு முறையெல்லாம் பார்த்தா அவ்வளோ பரதாமல் இருக்குது. மனுஷரை பலி கொடுக்கறது, குடும்ப சமாதானத்துக்காக 5 வயசு பையனை கொன்று அவனுடைய இருதயத்தை வச்சு மந்திரம் செய்கிறது, இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் மனம் திரும்பணுன்னா உங்களையும் எண்ணியும் தான் வச்சுருக்கிறார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம தான் வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பாபா. நல்லா உச்சாமல் கைகளை தட்டுங்க, நல்லா உச்சாமல் தட்டுங்க. சரி, இப்போ நம்ம ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்ன வேணும்னா, நம்மளுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மேலே அதிகமான ஒரு அன்பு இருக்கும், அவ்வளோதான். ஏசப்பாவை நம்ம நினச்சணும், அதிகமாக நம்ம நினச்சணும், நம்ம நேசிக்கணும். அப்படி நேசிக்கிறவங்களால தான் நினச்சி ஊழியம் செய்ய முடியும். அப்புறம் 2வது வந்து நல்ல சுறுசுறுப்புள்ளவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். இதெல்லாம் வேதத்தில் வசனங்கள் இருக்குது, எடுக்க நேரம் இல்லைனால ஸ்பீடாக போய்ட்டுருக்குறேன். சுறுசுறுப்புள்ளவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். பட் சுறுசுறுப்பு இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது. சுறுசுறுப்புடைய கை தான் செல்வத்தை உண்டாக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3வது வந்து இயேசுவுக்காக பாடுபடுற சிந்தனை இருக்கும். இப்போ ஊழியம் செய்யணுன்னா இந்த 3 தகுதி நம்மளுக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நம்ம நேசிக்கணும், நல்லா சுறுசுறுப்புள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். 3வது வந்து இயேசுவுக்காக என்ன செய்யணும், பாடுபடுற சிந்தனை என்ன செய்யணும், நம்மளுக்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஊழியத்துக்கு போகணுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் க்ளீனாக சொல்லிட்டாரு, ஆடுகளை என்ன செய்கிறார், ஓநாய்க்குள்ளே அனுப்புறதுக்கு போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். மத்தேயு 10:16 வாசித்து பாருங்கள். மத்தேயு 10:16 வாசிங்க. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை
அனுப்புகிறேன். இப்போ நான் மேலே உள்ள அந்த பாடுபடுற சிந்தனை இல்லைன்னா இந்த ஓனாயினால் வர்ற தொந்தரவை நம்மளால் நினச்சி சகிக்க முடியாது. பாருங்க, அப்போனா பாருங்க, இன்றைக்கி நம்ம வந்து நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியாக நினச்சிடும். இந்த மந்தையில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கார், நம்மளை வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்திருக்கிறோம் சொல்லுங்கள்? பட்சிக்கிற ஓனாயை தான் செஞ்சுருக்கோம், நம்ம இருந்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இதே சுவாபம் உள்ள ஆட்கள் நீங்கள் எத்தனையோ பேர் நினச்சி இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நல்ல ஒரு பாடுபடுற சிந்தனை என்ன செய்யணும் நம்மளுக்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஊழியம் செய்யாதவர்களாக நம்ம இருந்தோம்னா என்ன இருக்கும்னா உலக அன்பு நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும். பாருங்க, நம்ம ஊழியம் செய்யலை அப்படின்னா உலக அன்பு எப்போ பார்த்தாலும் உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து கவலை, உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து எண்ணம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து என்ன செய்வோம், நம்ம நினச்சிட்டு இருப்போம். உலக அன்பு என்ன செய்யும் நமக்குள்ளே அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து சோம்பேறித்தனமாக என்ன செய்வோம் இருப்போம். சர்ச்சு கூட நம்ம குளிச்சுட்டு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அப்படி ஒரு சோம்பேறித்தனம் என்ன செய்யும் நமக்குள்ளே காணப்படும். மூணாவது வந்து இம்மைக்குரிய கவலைகள் லௌகீக கவலைகள் என்ன செய்யும் நமக்கு இருக்கும். நாலாவது வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கெல்லாம் நிறைய இடத்துல போய் பார்த்தோம்னா நைட்லன்னா ஏசி போட்டு என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. அதுவும் ஏசியை போட்டுட்டு தலைவலியாக போத்திக்கிட்டு தூங்குறாங்க. சில வீட்டில் நான் பார்க்குறேன், ஃபேனை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, ஃபேனை ஃபுல்லாக வச்சுட்டு தலைவலியாக என்ன செய்வாங்க, போத்திட்டு என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. அடுத்த நாள் காலையில் குளிக்கிறது எப்படி குளிப்பாங்கன்னா வெந்நீரில் குளிப்பாங்க. உண்மைதானே இல்லையா? இதுதான் சுகபோகமான ஒரு வாழ்க்கை. பாருங்கள், நல்ல அதாவது அந்த ஏசியில் போட்டோம்னா எல்லாத்தையும் மூடிடுவோம். நம்ம விடிஞ்சது நம்மளுக்கு என்ன செய்யுது நம்மளுக்கு தெரியாது. அப்படி கடந்து என்ன செய்வோம், நம்ம தூங்கிட்டு இருப்போம். இது என்ன வாழ்க்கை நான் நினச்சி பார்ப்பேன். உனக்கு குளிருதுன்னா பச்சை தண்ணியில் என்ன செய், உனக்கு வந்து ஏசி வேணும்னா பச்சை தண்ணியில் குளிச்சுக்கோ. நான் சொல்கிறது இப்படி கரெக்டாக தப்பா சொல்லுங்க பாப்போம். கரெக்டுன்னு சொல்லுங்க, நல்லா கை தட்டுங்க பாப்போம், நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க. இதெல்லாம் நான் நிறைய என்ன ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் பார்த்துட்ருக்குறேன். சரி, உனக்கு குளிருதுன்னா என்ன செய், நீ என்ன செய், நல்ல பச்சை தண்ணியில் குளி, உடம்பு நல்லா குளிந்துடும். தூங்குறது ஏசியில், தூங்குறது ஃபேனை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு, அது ஃபேனை ஃபுல்லாக வச்சுட்டு தலைவலியே போத்திப்பாங்க. இது என்ன மாயம் அது? அதாவது நான் உங்களுக்கு வேடிக்கையாக சொல்லலை, இன்றைக்கி இந்த சுகபோகமான ஒரு வாழ்க்கை, இது சுகபோகமான ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பாருங்களேன், அவர் தலை சாய்க்க ஒரு இடம் கிடையாது. அவர் தெரிந்து கொண்டது ஒரு மாட்டு கொட்டாய். அவர் ஏதோ அரண்மனையில் பிறப்பாருன்னு நினச்சாங்க, எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் பிறந்தது ஒரு மாட்டு கொட்டாய். கிறிஸ்தவ வாழ்க்கை அது மட்டும் இல்லை, அது எப்படி ஆதி நாட்கள் உள்ள மிஷினரிமார்களுடைய தியாகங்கள் சாதாரண ஒரு தியாகம் இல்லை. இன்றைக்கி இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சபையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய தியாகம்னு நினச்சிடாதீங்க, நம்மளுடைய தாளந்து நினைக்காதீங்க. அந்த நாட்களில் மிஷினரிமார்கள் பட்ட பாடுகள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இது சுகபோகமான வாழ்க்கை, தனக்காகவே தான் வாழ்கிறது. சரி, ஓகே, பாருங்களேன், இப்படி வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நம்ம ஊழியம் செய்யலைன்னா என்ன நடக்கும்னா ஒரு 5 காரியம் சொன்னேன், டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். பொருளாதார நஷ்டம் என்ன செய்யணும் வாழ்க்கையில். நம்ம ஊழியம் செய்யாமல் நமக்கு நாமே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பொருளாதார நஷ்டம் நிச்சயம் நமக்கு வரும். ரெண்டாவது வந்து குடும்பத்தில் சமாதானம் இருக்கவே இருக்காது. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையே என்ன செய்யாது, நம்மளுக்கு இருக்காது. ஒரு 3 பாயிண்ட்டை ஒரே நேரத்தில் சொல்கிறேன் பாருங்கள். பொருளாதார நஷ்டம் நிச்சயம் நம்மளுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக நிச்சயம் வரும். ரெண்டாவது, குடும்பத்தில் சமாதானமே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. மூணாவது வந்து எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையே இருக்காது. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை நம்ம இருந்துச்சுன்னா நம்ம முகத்திலே தெரியும், நல்ல சிரிச்ச முகமான விஷயம் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்துருப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே, பாருங்கள், இது 3 காரியம். இது 3க்கும் வந்து பைபிளில் வந்து 2 பேரை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலாம். யாருன்னா லோத்து குடும்பம். இந்த 3க்கும் எக்ஸாம்பிள் லோத்து குடும்பம். ரெண்டாவது யோனாவோட சரித்திரம் என்ன செய்யும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் லோத்து குடும்பத்தோட சரித்திரமும் என்ன செய்யும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேருமே பாருங்கள், அவங்களுக்கு பொருளாதார நஷ்டம் செஞ்சு உண்டாச்சு, அவங்களுக்குள்ள சமாதானம் செய்யலை, கிடையாது. எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. இப்போ லோத்தோட லைஃப்பை பாருங்களேன். லோத்தை வந்து ஆண்டவர் சோதம் குமரா பட்டணத்துக்கு கொண்டு போய் நினைச்சார், அனுப்புகிறார். அங்கே போகிறான்.
அந்த சோதம் குமாரா பட்டணத்தில் தேவன் அவனை அதிகமாக ஆசீர்வதித்தார். அப்புறம் கடைசியில் என்ன செய்கிறான்னா, சோதம் குமாரத்தோடைய பட்டணத்தோட பாவம் என்ன செஞ்சிச்சு, பெருகிச்சு. பெருகினவுடனே தேவன் வந்து என்ன செய்கிறார், சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு என்ன செய்கிறார், வரார். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் கேட்குறாரு ஆபிரகாம்கிட்ட, என்ன கேட்குறாருன்னா, சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறீங்க, 50 நீதிமான் உண்டான்னு கேட்குறாரு. முதல்ல 50 நீதிமான் என்ன செய்யலை, கிடைக்கல. அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு 45, 40, 30, 20, 10 இப்படி ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு கடைசியில் 10 நீதிமான் உண்டான்னு கேட்கார். கடைசியில் அது கடைசியில் பார்த்தா அந்த 10 கூட நினைச்சலாங்க அந்த சோதம் குமாரா பட்டணத்தில் நினைச்சல இல்லை. அப்புறம் ஆபிரகாமோட ஜபத்தின் நிமித்தம் இப்போ நம்மளாம் நினைக்கிறோம் நம்மளுடைய பலத்தினாலையும் நம்மளுடைய கெட்டியக்காரத்தினாலும் இந்த பூலோகத்தில் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. ஊழியர்கள் நம்மளுக்காக பண்ணுற ஜபம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஜபம், அவர் நமக்காக இன்னும் என்ன செய்கிறார், பிதாவாய் தேவன்ட்ட பரிந்து பேசிகிட்டே இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பூலோகத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கார், நம்மளை வச்சிருக்கிறார். கடைசியில் பாருங்களேன், ஆபிரகாமோட ஜபத்தின் நிமித்தம் லோத்து என்ன செய்கிறான், லோத்து குடும்பம் என்ன செய்ய மீட்கப்படுது. சோதம் குமாரா பட்டணத்துலேருந்து அவன் என்ன செய்கிறான், வெளியே எடுத்து கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அப்புறம் உடனே பாருங்களேன், வெளியே கொண்டு போடுறாங்க. போட்டோடனே வானத்திலேருந்து அக்னியும் கந்தமும் வந்து சோதம் குமாரா பட்டணத்தை என்ன செய்யுது, அழிக்கிறது. இது பாருங்கள், நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் எடுத்து பாருங்கள், சோதம் குமாரா பட்டணம் எப்படி அழிஞ்சிச்சின்னு சொல்லி அழகாக போட்டிருக்கோம். வானத்திலிருந்து என்ன செஞ்சுன்னா அக்னியும் கந்தமும் வந்து அந்த சோதம் குமாரா பட்டணத்தை என்ன செஞ்சான், அழிச்சிச்சான். இப்போ அது வரைக்கும் லோத்து சம்பாதிச்சு வச்சுருந்த பொருள்லாம் எங்கே இருந்திருக்கோம், எங்கே இருந்திருக்கோம்? லோத்து மனைவி என்ன செஞ்சுருப்பா, கிச்சனில் அந்த கடுகு டப்பா அந்த டப்பாலெலாம் பணத்தை என்ன செஞ்சுருப்பா, போட்டு வச்சுருப்பா. அதெல்லாம் எங்கே இருந்திருக்கும்? சோதம் குமாரா பட்டணத்தில். அது ஃபுல்லாக அக்னினால் அழியப்பட்டுச்சா? நான் சொல்கிறது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதா? முதல்ல என்ன செய்யும், பொருளாதார நஷ்டம் என்ன செய்யும், நம்மளுக்கு உண்டாகும். ரெண்டாவது பாருங்களேன், சரி ஒரு எச்சரிப்பை கொடுத்து ஜீவனோடு தப்பிச்சு போன்னு சொல்லி அவனை மலைக்கு போக சொல்லுவார். அவன் மலைக்கு போகும்போது பின்னிட்டு திரும்பி பார்க்காதன்னு சொல்லுவார். ஆனால் லோத்து மனைவி என்ன செய்வான்னா, பின்னிட்டு என்ன செய்வா, திரும்பி பார்ப்பா. பாருங்கள், சில நேரத்தில் இந்த பொருளாதார நஷ்டம் நம்ம குடும்பத்தில் வரும்போது நம்ம விழிச்சிடணும். நம்ம ஏதோ ஒரு என்ன செய்கிறோம், தவறான வழியில் என்ன செய்கிறோம், போயிட்டுருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் பக்கமாக திரும்பிடணும். கடைசியில் போய் அவன் என்ன செய்கிறான், அதுக்கும் கீழ்ப்படியாமல் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, அவள் உப்பு தூணான்னு செஞ்சிடறான், மாறிடுறான். பாருங்களேன், நான் எதுக்காக இதை மெனக்கட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதுக்கடுத்த பாருங்களேன், அந்த லோத்தோட பிள்ளைகளோட வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 19:31 வாசிங்க. பாரு என்ன பாரு, அவன் பிள்ளைகள் 2 பேருமே எதிர்காலத்து குறித்த நம்பிக்கை என்ன செய்யலை, இல்லை. ஒரு மோசமான ஒரு சந்ததிக்கு தாயாக மாற்றப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யலைன்னா எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இருக்காது. நீங்கள் வீட்டில் போய் யோனாவோட வாழ்க்கை வரலாறு என்ன செஞ்சு படித்து பாருங்கள். கடைசியில் அதில் திட்டமாக போட்டிருக்கும். யோனாவும் இதே மாதிரி தான் செய்யும், பொருளாதார நஷ்டம் உண்டாகும், அவனுக்கு சமாதானம் இருக்காது, கடைசி வரைக்கும் என்ன செய்வான், எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் என்ன செய்வான், போயிடுவான். சரி, ஓகே. 4வது வந்து என்னென்னா, உள்ள ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ளப்படும். இருக்கிற ஆசீர்வாதம் என்ன எடுத்துக்கொள்ளப்படும். மத்தேயு 25:28 வாசிங்க. சரி வாசிங்க திருப்பியும். அவனிடத்தில் இருந்த தாளந்தையும் எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு என்ன செஞ்சாரோ கொடுத்தான். இப்போ பாருங்களேன், ஒரு ஆளுக்கு ஆண்டவர் 1 தாளந்து கொடுக்குறாரு, 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒரு ஆளுக்கு 2 தாளந்து கொடுக்குறாரு, ஒரு ஆளுக்கு 1 தாளந்து கொடுக்குறாரு. இந்த 5 தாளந்து உள்ளவங்க 5 தாளந்து சம்பாதிக்கிறாங்க, 2 தாளந்து உள்ளவங்க 2 தாளந்து என்ன எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறாங்க. இந்த 1 தாளந்து உள்ளவங்க என்ன செய்யறான், மண்ணில் புதைச்சி வைக்கிறான், சேலையில் என்ன செய்யறான், மூடி வைக்கிறான் தாளந்து. ஆண்டவர் வந்தோடனே திருப்பி என்ன செய்யறான், அவன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஆண்டவருக்கு அவன் மேலே பயங்கர கோவம் வந்துடுது. உடனே அவன்கிட்ட அந்த தாளந்து என்ன செய்யறாரு, பிடுங்குறாரு. இது என்ன, 1 தாளந்து என்னென்னா ரட்சிப்பு, அபிஷேகம் தான் 1 தாளந்து. இப்போ இந்த தாளந்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆத்மா ஆதாயம் நம்ம பண்ணலன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரட்சிப்பு எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை நம்மள்கிட்ட இருக்கிற ரட்சிப்பு என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளப்படும். சரி, ஓகே. அப்புறம் 5வது வந்து நமக்கு ஐயோ. வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16. ம் ம் ம்
சுவிசேஷத்தை நான் வாசிங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷம் நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோன்ற சத்தம் எங்கே கேட்கும் சொல்லுங்கள்? ஐயோன்ற சத்தம் எங்கே கேட்கும்? ஐயோன்ற சத்தம் நரகத்தில் என்ன செய்யும்? கேட்கும். நம்ம சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கலாம், நமக்கு ஐயோ. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் கண்டிப்பாக நம்ம சின்ன சுவிசேஷம் சொல்லணும். சரி, ஓகே. நம்ம எல்லாம் ஊழியம் செய்கிறவர்கள் நல்லா கையில் தட்டுங்க பார்ப்போம். உற்சாகமாக சொல்லுங்கள். கை தட்டு, நல்லா உற்சாகமாக கையில் தட்டுங்க. சரி, ஊழியம் செய்கிறதுக்கு வேண்டிய தகுதிகள் நான் சீக்கிரம் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஊழியம் செய்ய வேண்டிய தகுதிகள் வந்து என்னென்னா, ஏசப்பா அழைக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறவங்க என்ன செய்யலாம்? ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். வேலை செய்கிறவங்க என்ன செய்யலாம்? கூட வேலை செய்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். இதுக்காக பெருசாக ஒரு பிளான் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அவசியமே கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து சண்டே வந்து என்ன செய்வார்? உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுப்பார், ஊழியர் மூலமாக கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு கிரியை செய்கிற சில வார்த்தைகளை வச்சு ஆண்டவர் எல்லா இடத்துலையும் உங்களை கொண்டு போவார். ஸ்கூலுக்கு போகணுன்னு நினச்சா எங்களால் போக முடியாது. ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போகணுன்னா இங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் தான் நினச்ச முடியும், போக முடியும். இங்கே இருக்கிற பிள்ளைகள் தான் காலேஜுக்குள்ளே போக முடியும். அங்கங்கே என்ன செய்யும்? ஒரு டீமை செட் பண்ணி ஆண்டவருக்காக என்ன செய்யும்? நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு இதுக்கு அழைப்பெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாருக்கும் என்ன செய்யணும்? அழைப்பு வேண்டியது இல்லை. உங்களை ரட்சித்தது, உங்களை ஆசீர்வதித்தது, நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களை ஆசீர்வதித்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஊழியம் செய்யணும். அதுக்காக ரொம்ப கவலைப்பட வேண்டாம். என்ன பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அவருடைய ஊழியத்தின் அழைப்பே அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அவங்கள எப்படி ஊழியத்தில் ஆதாயப்படுத்தணும்னா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது, ஆனால் நீ மனம் திரும்ப. முதல்ல அதை தான் நம்ம சொல்லி ஊழியத்தை ஆரம்பிக்கணும். சரி, ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா 13 விதமான ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? கொடுக்குறாரு. முதல் ஆசீர்வாதம் என்னென்னா, வியாதிகளை சுஸ்தமாக்குற ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? நம்மளுக்கு கொடுக்குறார். அதே நேரத்தில் நம்ம போய் வியாதிகளை சுஸ்தமாக்குறோம், அதே நேரத்தில் நம்மளுடைய வியாதியை என்ன செய்கிறார்? ஆண்டவர் சுகப்படுத்துவார். இப்போ நான் ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் வியாதியாக பலவீனமாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளு பாருங்கள், ஆண்டவரே நமக்காக ஊழியம் செய்வேன், எனக்கு நல்ல சுகத்தை தருன்னு சொல்லி கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தை தருவார். பாருங்களேன், பேதுரோட மாமி ஜுரமாக இருந்தார். ஆண்டவர் போய் என்ன செஞ்சார்? அவளுக்கு ஒரு சுகத்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார். சுகத்தை கொடுத்த உடனே அவன் என்ன செஞ்சார்னா, பேதுரோட மாமி அந்த ஆண்டவருக்கு என்ன செஞ்சார்? பணிவிட செஞ்சார். இப்போ ஆண்டவருக்காக ஏதாவது பணிவிட செய்வோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வியாதி என்ன செய்யும்? உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்களேன், மோசையை வந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொல்கிறாரு, மோசை சொல்லுவான், நான் வந்து திக்கு வாயும் மந்த நான் உள்ளது, இப்படி சொல்லுவான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவார், நீ கவலைப்படாத, நான் தான் வாயை உண்டாக்குனேன், நான் உன் வாயோடு இருந்து உன்னோட என்ன செய்வேன்? உன் வாயோடு இருப்பேன்னு சொல்லுவான். அப்பவும் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஊழியத்துக்கு நீ புறட்டு போ, உன் வாயோட நான் என்ன செய்வேன்? நான் இருப்பேன். உன் வாயை உருவாக்குனது நான் தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிமேல் உன் திக்குவாய் என்ன செய்வேன்? உனக்கு சோமாக போகுது, அல்லது உன்னுடைய மந்த நாவை என்ன செய்யுது? சோமாக போகுது. நீ எனக்காக நீ ஊழியம் செய், உன் மந்த நாவை என்ன செய்யும்? சோமாகும். உன் திக்குவாய் என்ன செய்யும்? உனக்கு சோமாகும். இதுதான் அர்த்தம். அப்பவும் கேட்க மாட்டான். அப்பவும் மோசை என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். கடைசியில் வழியில் மோசையை கொல்றதுக்கு ஆண்டவர் முயற்சி பண்ணுவார். அப்போ அதுக்கப்புறம் தான் பயந்து என்ன செய்வான்? நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? எகிப்து தேசத்துக்கு அவன் போவான். அதனால் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஆண்டவர் வந்து உங்களுக்கு சுகம் தரணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் ஆயிரக்கணக்கான ரூபா என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. இயேசு கிறிஸ்து பரம வைத்தியர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்கிறோம்? குணம் ஆகிறோம். நான் உற்சாகமாக கையில் தட்டுங்கப்பா, உற்சாகமாக சொல்லுங்க. பாரு, ரெண்டாவது வந்து 100 மடங்கான ஆசீர்வாதம். நீங்கள் மத்தேயு 19:29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 100 மடங்கான ஆசீர்வாதம். சரி, நேரம் இல்லாதனால அப்படியே போகிறேன். அப்புறம் மூணாவது வந்து மத்தேயு 10:10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகாரத்தினால் திருப்தி ஆவான். அதாவது ஊழியம் செய்கிறவங்க என்ன செய்வாங்க? ஆகாரத்துக்கு பாத்திரவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்க வந்து ஆகாரத்துக்கு பாத்திரவான். நாலாவது, ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவு படாது. இது வந்து லூக்கா 22:35 என்ன செஞ்சு போடப்பட்டிருக்கு. ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவு படாது. அஞ்சாவது வந்து ஒரு தீங்கும் வராது. நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு பாருங்கள், உங்கள் தலையில் இருக்கிற முடி கூட தேவ சுத்தம் இல்லாமல் கீழே என்ன செய்யாது? வராது.
ஒரு தீங்கு என்ன செய்யாது, வராது. இது அப்போஸ்தலர் 28:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் தேவைகள் என்ன செய்யும், சந்திக்கப்படும். 6 வந்து தேவைகள் என்ன செய்ய முடியும், சந்திக்கப்படும். மத்தேயு 17:27. அதுக்கப்புறம் 7 வந்து எதிர்காலத்து குறித்து மகிழ்ச்சி, எதிர்காலத்து குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை. இது நீதிமொழிகள் 31:25 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 8 வந்து என்ன செய்வார்னா, நம்ம ஊழியம் செஞ்சோம்னா பிதாவானவர் நம்மளை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது யோவான் 12:26 போட்டிருக்குது. அப்புறம் 9 வந்து நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. மத்தேயு 19:29. அப்புறம் முடிவு சமாதானம். இன்றைக்கி பாருங்களேன், தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவனுடைய பிறப்பு, அப்புறம் கிறிஸ்தவனுடைய கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைகிறது அவனுக்கு தெரியணும். இந்த தேதியில் நான் என்ன செய்வேன், கர்த்தருக்குள்ளே நான் நித்திரை அடைவேன் அப்படின்னு தெரியணும். கூடிய மட்டும் அந்த பாக்கியம் வந்து அவன் வீட்டில் என்ன செய்யணும். ஒரு நித்திரை நம்மளுக்கு எங்கே நல்லா வரும், வீட்டில் தூங்கும் போது தான் என்ன செய்யும், நித்திரை வரும். எனக்கு சுந்தரராஜ் சார்னு ஒரு சார் உண்டு. அவருடைய ஏக்கம் முழுவதும் அந்த புளியரை சைடில் உள்ள ஊழியத்தை தான். அந்த ஜனங்களுக்காக அவர் தன் ஜீவனை விட்ட மாதிரி நல்ல ரொம்ப பாடுபட்டார். அந்த தாக்கோன்ட்டு ஒரு ஏரியா நினைக்கிறேன், அந்த இடத்துக்காக என்ன செஞ்சார், அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு என்ன செஞ்சார், ஊழியம் செஞ்சார். அந்த ஏரியாவில் அவர் தெரியாத ஆட்கள் இல்லை. அவர் மரிக்கும் போது 97 வயசுன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்கார். அப்போ வீட்டில் தான் என்ன செஞ்சுருக்கார், அவருடைய மரணம் போச்சு. அப்போ கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அப்போ நான் அந்த அடக்க ஆராதனைக்கு நான் போயிருக்கேன். போகும்போது நான் சொன்னேன் அவங்ககிட்ட, தயவுசெய்து என்ன செய்ய, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்னு போட்டுறாதீங்கன்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டு வந்தேன். அதே போல் அடுத்த நாள் அவங்க அந்த அந்த வால் போஸ்டனை வாசித்து பார்த்தேன், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன், இப்படி தான் போட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் 97 வயசு. நம்மளுடைய முடிவு என்ன செய்யும், சமாதானமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் 11 வந்து அவர்களுடைய நாமம் வந்து ஜீவ புஸ்தகத்தில் நினச்சோம் எழுதப்படும். அவர்களுடைய நாமம் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பிலிப்பியர் 4:3. அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செஞ்சோம்னா கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், நம்மளை கொண்டு போவார். அது வந்து யோவான் 12:26. கடைசியாக சொல்கிறேன், 13 வந்து ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செஞ்சோம்னா கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களையும் நான் உங்களோடு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஊழியத்துக்கு அனுப்பிட்டு தான் சொல்வார். நம்ம போய் அனுப்பிட்டு சொல்வார், நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் போதும், இந்த உலகத்தில் எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா போனார். ஒரு ஊருக்கு ஒரு ராஜா என்ன செஞ்சுருக்கார், போயிருக்கார். போய் என்ன சொன்னாரா, அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் பார்த்து உங்களுக்கு என்னம்மா வேணும், என்ன வேணும்னு கேட்டாராம். கேட்ட உடனே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாங்களாம். ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்களாம், என் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, தயவுசெய்து என்ன செய்யுங்க, அந்த கரண்ட்டு வச்சு தாங்கன்னு கேட்டாங்களாம். உடனே ராஜா என்ன சொன்னாரா, சரி ஓகேன்னு சொல்லி கரண்ட் என்ன செஞ்சாராம், வச்சு கொடுத்தாராம். அப்புறம் ஒருத்தர் இன்னொரு ஆள் வந்துச்சா, எங்கள் வீட்டில் தண்ணி இல்லை, தண்ணி என்ன செய்யுங்க, வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்களாம். இன்னொரு ஆள் வந்து எங்கள் வீட்டில் ரோடு வசதி கிடையாது, எங்களுக்கு வருமானம் கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்களாம், ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் கடைசியில் வீடு கிடையாது, வீடு கட்டி தாங்கன்னு சொன்னாங்களாம். இப்படி ஒவ்வொருத்தர் தங்களுடைய தேவைகளை ஒன்று செஞ்சாலாம், சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் கடைசியில் அங்கே எல்லோரும் சுற்றி பார்க்குறாங்களா, ஒரு வயசான பாட்டி என்ன செய்யலாங்க இல்லை. அப்போ அந்த ஒரு வயசான ஒரு விதவை பாட்டி என்ன செய்யலை இல்லை. அப்போ உடனே எல்லாரும் சத்தம் போடுறாங்க, இந்த கிழவி எங்கே போனால் அவளை சீக்கிரம் தூக்கிட்டு வா, அவளுக்கு ஏதாவது ராஜா என்ன செய்வார், உதவி செய்வார் அப்படின்ட்டு சொல்லி அவளை போய் கூட போனாங்களாம். அந்த வயசான பாட்டி ஒரு தோப்புக்குள்ளே ஒரு ஓலை குடிசையில் ஒரு கரண்ட்டு இல்லாமல் தண்ணி இல்லாத ஒரு வீட்டில் இருந்து பணியாரம் சுட்டுட்டு இருந்தாங்க. அப்போ போய் எல்லோரும் சத்தம் போட்டாங்களா, ராஜா வந்திருக்காரு, ராஜா போகிறாரு, நீ சீக்கிரமா உனக்கு என்ன வேணும் வந்து சொல்லு கேளு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி என்ன செஞ்சாங்களாம், கூட்டிகிட்டு வந்தாங்களாம். பாட்டி என்ன செஞ்சாங்க, அந்த சுட்ட பணியாரத்தையும் எடுத்துகிட்டு என்ன செஞ்சாங்க, வந்தாங்களாம். வந்தோடனே ராஜாட்ட வந்தோடனே ராஜா கேட்குறான், ஏம்மா உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு, என்ன வேணுமான்னு கேட்டாங்களாம். அப்போ உடனே அந்த பாட்டி சொல்லிச்சான், இந்த ஐயா நான் ஆசையாக சுட்ட பணியாரத்தை என்ன செய்யுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பணியாரத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா கொடுத்தாங்களாம். கொடுத்தவொடனே இந்த பணியாரத்தை அவர் சாப்பிட்டுட்டு இருக்காராம். இந்த பணியாரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்குறான், உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களா, அது வேணும் இது வேணும்னு கேளுங்கன்ட்டு.
அப்போ இவர் அந்த பாட்டி வாய் திறந்து ஒன்றுமே என்ன செய்யலையாம், சொல்லலையா. கடைசியில் அந்த பாட்டி சொல்லிச்சுன்னா, ராஜா எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு நாள் என்ன செய்யணும், தங்கம். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாட்டி மேலே பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். என்ன டென்ஷன் ஆகிட்டான், ராஜா வீட்டில் வந்து இருக்க முடியுமா, ஏதாவது ஒன்று கேட்டு ஏதாவது ஒரு நன்மை என்ன செய்யணும், வாங்கிக்க வேண்டியதான்னு சொல்லி அந்த பாட்டியை பிடிச்சி என்ன செய்யலாம், பயங்கரமாக ஏசுகிறாங்களாம். ஏசின உடனே இப்போ ராஜா சொன்னால், சரிம்மா நீ சொன்ன மாதிரி நான் என்ன செய்கிறேன், உன் வீட்டில் ஒரு நாள் வந்து என்ன செய்கிறேன், நான் தங்குறேன். இப்போ என்னால் தங்க முடியாது, நான் வந்து என்ன செய்வேன், தங்குவேன்னு சொல்லிவிட்டு நேராக கிளம்பி போனாராம். அடுத்த நாள் ஒரு பெரிய டீம் அந்த ஊருக்குள்ளே என்ன செஞ்சான், வந்துச்சான். வந்து எல்லோரும் அந்த பாட்டி வீட்டை ஃபேஸ் பண்ணி என்ன செய்கிறாங்களாம், மூவ் பண்ணுறாங்களாம். என்ன மூவ் பண்ணுறாங்க, ஒரு குரூப் வந்து பெரிய ரோடு என்ன செய்யுது அந்த பாட்டிக்கு என்ன செய்கிறாங்க, போடுறாங்களாம். பெரிய தண்ணி கொண்டு போகிறதுக்கு வேலையை பார்க்குறாங்களாம். அதுக்கப்புறம் கரண்ட் வசதி என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்களாம். அந்த பாட்டியோட வீடெல்லாம் எடுத்துகிட்டு வீடை பெரிய மாளிகை என்ன செய்கிறாங்களாம், கட்டுறாங்களாம். அங்கே நிறைய ஆகாரத்தை என்ன செய்கிறாங்க, கொண்டாந்து என்ன செய்கிறாங்களாம், வைக்கிறாங்களாம். எல்லா வசதியும் என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டில் அவங்க செய்கிறாங்களாம். என்ன காரணம், ராஜா ஒரு வீட்டில் வந்து தங்கினாருன்னா சும்மா வருவாரா, இவ்வளோ வித வசதி என்ன செய்கிறாங்களா, அவங்க செய்கிறாங்களாம். செஞ்ச உடனே அப்போ தான் எல்லாருக்கும் என்ன செஞ்சான், புரிஞ்சுட்டான். இருக்கிறதுலே இந்த பாட்டி கேட்டு தான் ஞானமான ஒரு வார்த்தை. பாட்டி தான் என்ன செஞ்சான், ஞானமாக கேட்டு ஒரே கல்லில் எல்லா மாங்காய் என்ன செஞ்சுட்டா, அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த ராஜா என்ன செஞ்சால் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வராராம். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுச்சான். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருந்தால் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ சத்தமாக ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்கள். இப்போ ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா ஏசப்பா உங்களோடு இருப்பார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ரட்சிக்கப்படும் போது சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட எனக்கு கிடையாது. இன்றைக்கி ஆண்டோட கிருபையால் எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பிளெஸ்ஸிங் பைபிள் ஊழியத்துக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. தேவசித்தப்படி தொடர்ந்து 10 வருஷமாக என்ன செய்கிறேன், இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும். தமிழ் பைபிள் நிறைய மாடலில் என்ன செஞ்சுருக்கிறேன், பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். உலகம் முழுவதும் என்ன செய்ய அனுப்ப ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். பைபிள் எரிக்கப்பட்ட பூமியிலேருந்து இன்றைக்கி பைபிள் பிரிண்ட் ஆகி உலகம் முழுவதும் என்ன செய்யுது, போயிட்டுருக்கு. உங்களோட ஜெபத்தில் என்ன செய்யுங்க, இந்த பிளெஸ்ஸிங் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் ஒத்துவாய்க்கு பைபிள் பிரிண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் மலையாள பைபிள் பிரிண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரோமனஸ் பைபிள்னால் தமிழ் பைபிள் இங்கிலீஷ் எழுத்தில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறேன், முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த காரியத்துக்காக கண்டிப்பாக என்ன செய்யுங்க, உங்களோட ஜெபத்தில் என்ன செய்யுங்க, இந்த பிளெஸ்ஸிங் பைபிளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கையில் தட்டுங்க, உற்சாகமாக கையில் தட்டுங்க. சோதரம்பா, சோதரன் நல்ல உற்சாகமாக கையில் தட்டுங்க. இந்த பிளெஸ்ஸிங் பைபிளை தேவ சித்தப்படி ஆண்டவர் என்ன செய்யணும், நடத்தணும். அதுக்காக நல்ல கையில் தட்டுங்க உற்சாகமாக. அல்லேலூயா. சோதரன் நேசிக்க அருமையான பிதாவே, மக்களோட ஆனக்குடி சோதரங்க தாவே, என்ன நோக்கத்தோடு இங்கே என்னை கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை முடியுமா நீர் நிறைவேற்றினபடியால் மக்களோட ஆனக்குடி சோதரன். ஆண்டவரே என்னை மறைத்து நீர் மகிமைப்பட்டீர். ஆண்டவரே எல்லா கன மகிமை தூதி எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம் கத்தாவே. வந்த ஒருவரும் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது கத்தாவே. எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவர். உற்சாகமாக கையில் தட்டுங்க, உற்சாகமாக எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. என்ன தேவையோடு அவர் வந்தார்களோ அந்த தேவையை நீர் சந்தி ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதி ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறார் பிதாவே. ஆமென், ஆமென்.